இந்த தேர்தல் வரை நம்ம இந்த போலிங்கை வந்து டூப் பண்ற அளவுக்கு ஆக்குற அளவுக்கு மக்கள் டிசைட் பண்ணிட்டாங்க இதை. இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொல்றது அந்த போல் எக்ஸிட் போல் இப்போ நீங்க வந்து எக்ஸிட் போல்ல அந்த மை ஆக்சிஸ் அவங்க பண்ணது வந்து ஓரளவுக்கு சரியா இருந்த மாதிரியான ஒரு நம்பர்ஸ் வர்ற மாதிரி சரின்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்ட் அந்த நோக்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ ஏன்னா மத்த சர்வேகள் எல்லாமே அண்ணன் சொன்ன மாதிரி இது மீடியாவோட தோல்வியான்னு கூட சொல்லலாம். ஏன்னா மீடியா தோல்வி எப்படி வரும்? மீடியா தோல்வின்னும் போது மீடியா நிறைய இடங்கள்ல அந்த எக்ஸிட் போல் பண்ணி கொடுத்திருக்காங்க. எக்ஸிட் போல் வந்து எடுத்த நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் அத வந்து ஒரு சேனலோட டை அப் பண்ணி பண்றாங்க. அப்படிதான் இத பார்க்கணும். இப்போ இதுல மீடியாவோட தோல்வி நம்ம சொல்லிட்டோம். இதுல இப்போ நாங்க இப்போ பார்க்கும்போது கூட்டணி கட்சிகள் இருந்து போகுமான்னு கேக்குறீங்க. திமுக கூட்டணி கட்சிகள் இருந்து போறதுக்கூடிய வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. போகணும்னு நினைச்சதுன்னா எத்தனையோ ஆசை வார்த்தைகள் ஏற்கனவே கூட்டு இருக்காங்க, கூட்டணி ஆட்சி சொல்லியிருக்காங்க, எத்தனை அப்போலாம் போகல, இப்போ போவாங்கன்றதெல்லாம் கிடையாது. இன்னொன்று அந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுல வந்து 10% கிட்ட தான் டிஃபரன்சியேஷன் காட்டுது. இப்போ வந்து அதிமுக வந்து 23%, திமுக வந்து 24% இருக்கு. ஆனா சீட்டிங் வேரியேஷன்ஸ் இங்க மாறி இருக்கு. இப்போ அதிகமா பர்சன்டேஜ் வாங்குறவங்க சீட்டிங் கம்மியா இருக்கு, கம்மியா பர்சன்டேஜ் வாங்குறவங்க சீட்டிங் அதிகமா இருக்கு. ஸோ சீட்டிங் வேரியேஷன் 10% இருக்கும்போது அந்த 10 யாருன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே டிசைடிங்கா இருக்கும். இன்னொன்னு யங்ஸ்டர்ஸோட ஓட்டு எப்பவுமே வந்து மேக்ஸிமம் போல் ஆகிறது கம்மியா இருக்கும். யங்ஸ்டர்ஸோட ஓட்டு நிறைய போகாது. எப்பவுமே ஓட்டு போட கூட வரமாட்டேன்னு கூட பெருமையா தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வாட்டி நிறைய பேர் போயிருக்காங்க, ஓட்டு போட போயிருக்காங்க, நிறைய பேர் விவாதத்தில் போய் கலந்துருக்காங்க, நிறைய பேர் வந்து இதுவாயிருக்காங்க. ஸோ அதோட பர்சன்டேஜ் இருக்கு. இன்னொன்னு எஸ்ஐஆர் அவருடைய பாதிப்பு யாரிலே கணிக்க முடியல. எஸ்ஐஆரோட பாதிப்புனாலதான் மேக்சிமம் கணிக்க முடியாமையும் போச்சு. எஸ்ஐஆரோட பாதிப்பு கரெக்டா போனதுனாலையும் ஓட்டர்ஸ் நிறைய பேர் போலானதுனால இதை கணிக்க முடியாத சூழ்நிலை. ஆனா இது வந்து திமுகவுக்கு தோல்வின்றதை விட திமுக பார்க்காத வெற்றியும் கிடையாது, திமுக பார்க்காத தோல்வியும் கிடையாது. திமுக வந்து எல்லாமே பார்த்தக்கூடிய கட்சி தான். The Chennai Silks in Mega Summer Sale.